அந்த ஒரே வீடியோல இந்த 4 டாபிக்குமே முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ரிவிஷன் பாயிண்ட் கூட 4 டாபிக்குமே ஒரே ஒரு முடிச்சிடறேன். அதாவது தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவிலே யாரும் மாதிரி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ செஷன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் சேரணும் கூட பரவாயில்ல, ஆனா நம்ம கொடுக்குற ரிவிஷன் கிளாஸஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ வீடியோவை எல்லா வரையுமே பாருங்க, இந்த வரையுமே ஃபுல்லா பார்க்கணும், எல்லா பேஸுமே பாருங்க. ஏன்னா மேத்ஸ் ரீசனிங் ஃபுல்லா எல்லா டாபிக்கும் நடக்க போறோம். ஆன்சர் 25 into 51 answer. Okay, 25 into 51. Actually 25 into 50 பண்ணிட்டா எனக்கு 1250 வந்துரும். So 51 வரப்ப நாம 25 ஆட் பண்ணிடுவோம். So 1275 தான் எனக்கு ஆன்சர் ஆகும். 497 ஏனி பெருனா ஆன்சர். 497 பெருனா ஆன்சர். 507 பெருனா 3000 நீங்க வந்துரும். அதுல இருந்து ஒரு 3000 குறைச்சு விட்டுருங்க. So குறைச்சு விட்டீங்கன்னா 3479, ரைட்? 114 18 கூட்டா 132 நினைக்கிறேன். 132 10 பேருனா 1320. இந்த மாதிரி நினைக்கிறேன், இந்த மாதிரி வார்த்தைகளை நான் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம் எழுதணும், நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அடிச்சா கரெக்டா அடிக்கணும், புரி தப்பவே கூடாது. ஓகேவா? ஆன்சர் வந்து 1320. Hi students, welcome to NIET Academy. So video தானே மாதிரி இருக்குல. சமீபத்துல என்ன சிஸ்டம் பண்ணோம் அப்படினா, அதாவது ஆறாவதோட மேத்ஸ் சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்பர் சிஸ்டம் இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் மார்க்ஸ் இருக்கும். தேர்ட் டெசிமல் ஃபிராக்ஷன் இருக்கும். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா HCF இருக்கும். அந்த ஒரே வீடியோல இந்த 4 டாபிக்குமே முடிச்சிட்டேன். ஓகேவா? சோ ரிவிஷன் பாயிண்ட் கூட 4 டாபிக்குமே ஒரே ஒரு முடிச்சிடுறேன். அதாவது தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவிலே யாரும் மாதிரி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ செஷன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம வீடியோல ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே? ஸோ பார்க்கறது நாளாக தெரிஞ்சாலும் 3 டாபிக் தான். ஒரு நம்பர் சிஸ்டம், இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன், இன்னொன்று கன்செப்ட் டிசைன் சொல்றது. 3 டாபிக் 3 முடிச்சிடலாம். சேம் டைம் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்பர் கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் சேரணும் கூட பரவாயில்ல, ஆனா நம்ம கொடுக்குற ரிவிஷன் கிளாஸஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ வீடியோவை எல்லா வரையுமே பாருங்க, இந்த வரையுமே ஃபுல்லா பார்க்கணும், எல்லா பேஸுமே பாருங்க. ஏன்னா மேத்ஸ் ரீசனிங் ஃபுல்லா எல்லா டாபிக்கும் நடக்க போறோம். ஸோ கரெக்டாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணதுல பார்க்க மாட்டாங்க. வீடியோ போனாங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறத சொல்லுங்க நம்பர் சிஸ்டம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு ரொம்ப வளவலா டைம் வேஸ்ட் பண்ண போதில்ல, ரொம்ப கிறிஸ்பா என்ன தேவையோ அதை மட்டும் சொல்றேன். ரொம்ப ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டான வீடியோ இது. நீங்க கொஞ்சம் இது கோஆபரேட் பண்ணணும். எங்கேயுமே கவனத்தை செலவிடாம ஒவ்வொரு செகண்ட் வீடியோ ரொம்ப முக்கியம். ஓகே? ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ரைட். நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு 3 விதமா இருக்கு. ஒன்னு அரித்மெட்டிக் ப்ராசஸ், இன்னொரு ஜியோமெட்ரிக் ப்ராசஸ், இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், அந்த ஒரு லாஜிக்ஸ் இருக்கு. இந்த 3 தான். இந்த 3ஐ பார்த்தா முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராசஸ் ஏபி பார்த்தலாம். இந்த அரித்மெட்டிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஒரு 4 ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா Tn equal to a plus n minus 1 into d. ஓகேவா? Tn equal to a plus n minus 1 into d. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா n equal to n minus a by d plus 1. இது செகண்ட் ஃபார்முலா. ஓகேவா? தேர்ட் ஃபார்முலா s of x equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இது தேர்ட் ஃபார்முலா. fourth formula s of x equal to n by 2 into a plus l. முதல்ல 4 ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நான் ஒரு அரித்மெட்டிக் ப்ராசஸ் கூட்டுத்தொடர் கொடுத்துட்டு ஒரு 10வது டேர்ம் என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன். 15வது டேர்ம் என்ன, 20வது டேர்ம் என்ன டேர்ம் கேட்டா நீங்க அந்த டேர்ம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஓகே? நெக்ஸ்ட் ஒரு அரித்மெட்டிக் ப்ராசஸ் கூட்டுத்தொடர் கொடுத்து இந்த கூட்டுத்தொடர்ல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க இந்த ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க. அப்ப m minus a by d plus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். மூணாவது ஃபார்முலா இது ரெண்டுமே கூடுதல். ஓகேவா? இது ரெண்டுமே கூடுதல் கேக்குறது. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். கூடுதல் அரித்மெட்டிக் ப்ராசஸ்ல கூடுதக்கூடிய நம்பர்ஸோட கூடுதல் சம் என்னன்னு கேட்டா அந்த ரெண்டு ஃபார்முலா. ஆனா இதை என்ன சம் யூஸ் பண்ணணும், இதை என்ன சம் யூஸ் பண்ணணும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் பார்த்தாலே தெரியும். இதுல எந்த கொடுத்துட்டாங்க, இது எந்த கொடுக்கல, அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. அப்ப கடைசி உறுப்பு கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், கடைசி உறுப்பு கொடுத்தானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த 4 ஃபார்முலா பாத்தீங்கன்னா கேள்வி எப்படின்னா நீங்க போடலாம். வாங்க ஒவ்வொரு ஃபார்முலாவும் நான் ஜஸ்ட் ஒரு சம் தரேன், கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சு ஒரு சம் தரேன் பாருங்க. 10 13 16 19 எக்ஸெட்ரா. இதுல 22வது உறுப்பு என்ன?
What is 22nd term அப்படின்னு கேட்டாங்கன்னா so term 22 கேக்குறாங்க. ஏன்னா நான் ஃபார்முலா எடுத்து Tn equal to a plus n minus 1 into d. அப்ப நமக்கு term 22 வேணும். ஃபர்ஸ்ட் இந்த a னா முதல் term பார்த்து போட்டுக்கோங்க. n-ங்கிறது 22. so n 22 போட்டுக்கோங்க. minus 1. d னா காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல காமன் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 3 தானே இருக்கு. அப்ப d ல 3 போடணும். அவ்வளவுதான். 22 1 போனா 21 21 23 63 63 10 கூட்டினா 23. ஆன்சர் 23. தட்ஸ் இட். இந்த மாதிரி இத்தனை ரொம்ப கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. சோ அடுத்த ஹோம்வொர்க் போயிடலாம். ரைட். இப்போ இது கவனிங்க. 7 11 15 19 எக்ஸெட்ரா 99. இந்த கூட்டத்தோட இந்த அடிப்படை பவர்ஸ்ல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. How many terms in this arithmetic powers அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா n equal to n minus a by d plus 4. லாஸ்ட் நம்பர் என்ன 99, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 7. so 99 minus 7 டிஃபரன்ஸ் தான் காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் என்ன 4 plus 1. 99 7 போனா 92. so 92 4 plus 1. 92 4 அடிங்க. ஓகே. சோ அடிச்சீனா ஈவனா 8 மீதி 1 மூணாவது 12 23 21. அப்ப இந்த அடிப்படை பவர் கூட்டத்தொடர்ல மொத்தம் எனக்கு 24 டர்ம்ஸ் இருக்கு. 24 உறுப்புகள் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்முலா போயிடலாம். இது பாருங்க 9 15 21 27 etc. இதில் 20வது உறுப்பு வரை கூடுதல் காண்க. இது 20வது உறுப்பு வரைக்கும் நம்ம என்ன கேட்கறாங்க? கூடுதல் கேட்கறாங்க. ஓகேவா? சரி 20வது உறுப்பு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ அந்த ஃபார்முலா வந்து s of n equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஓகே. எத்தனாவது உறுப்பு வரைக்கும்? 20வது உறுப்பு வரைக்கும். அது s 20 னா மட்டும் கேட்கறாங்க. n 20 போடுங்க. 2a a ஓட வேல்யூ 9. ஏன்னா a ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? அப்ப 20 18 plus n minus 1 into d. n ஓட வேல்யூ 20. ஓகே. 20 minus 1 19 போடுங்க. இது 19 டிஃபரன்ஸ் வந்து 6. சோ 19 யாருன்னா 114. 114. ரெண்டாவது கேன்சல் பண்ணா 10. 114 18 கூட்டா 132 நினைக்கிறேன். 132 10 இருக்குன்னா 1320. இந்த மாதிரி நினைக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நான் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம் எழுதுறோம் நீங்க யூஸ் பண்ண கூடாது. அடிச்சா கரெக்டா அடிக்கணும். புரி தப்பவே கூடாது. ஓகேவா? ஆன்சர் வந்து 1320. புரிஞ்சா? நெக்ஸ்ட் வரும். இதே மாதிரி 17 24 31 38 எக்ஸெட்ரா 108. இதோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. இதோட கூடுதல் காண்க. இப்போ இந்த ஃபார்முலா என்ன பார்த்தோம்? s of n equal to n by 2 into a plus n பார்த்தோம். ஓகே. இதுல a ஓட வேல்யூ 17 கையில இருக்கு. n 108 கையில இருக்கு. n இல்ல. இது n இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? n ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. சேம் ஃபைண்ட் அவுட் பண்ணது ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். n minus a by d plus 1 சொல்லுது. லாஸ்ட் நம்பர் என்ன 108. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 17. 108 17 போனா 91 ரைட். காமன் டிஃபரன்ஸ் என்ன 7 plus 1. ஏன் வச்சுக்கிட்டீங்கன்னா 13 13 போனா 14. இப்போ n 14 கண்டுபிடிச்சோம். n ல 14 வச்சிருக்கோம். சோ 14 by 2 into 108 17 போனா 125. 2 வச்சுக்கிட்டீங்கன்னா 7. 127 என்ன ஆன்சர்? 127 என்ன வரும்? 875 நினைக்கிறேன். இப்பதான் சொன்னேன். இந்த நினைக்கிறேங்கிற வார்த்தையை நாம தான் யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம் எழுதுறப்ப புரி தப்பவே கூடாது. ஆன்சர் வந்து 875. ஓகே ரைட். அப்ப இந்த 4 ஃபார்முலாவையும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்ட்டா? சரி ஓகே. இப்ப இந்த ஃபார்முலாஸோட அப்ளிகேஷன் ஓரியன்டா ஒரு கேள்வி கேக்குறேன். டெஃபினெட்லி இத சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். கவனிங்க. 100க்கும் 200க்கும் இடையில் 3ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை உள்ளது?
क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கோங்க 100க்கும் 200க்கும் இடையில மூன்றாவது வகுப்பு மெத்தட் எத்தனைன்னு கேக்குறாங்க அதாவது how many numbers divisible by 3 between 100 to 100 100 200 நடுவுல மூன்றாவது வகுப்பு மெத்தட் எத்தனை உள்ளதுன்னு கேக்குறாங்க ஓகே இது 100 மூன்றாவது வகுப்புமா வகுப்புறாது 101 மூன்றாவது வகுப்புமா வகுப்புறாது 102 எனக்கு மூன்றாவது வகுப்பு இது மூணாவது படிச்சா அது இதோட 3 ஆட் பண்ணா 105 இதுதான் மூணாவது வகுப்பு திரும்ப 108 நம்ம இப்படியே எழுதிட்டே இருக்கணும் ஓகே 200 வரைக்கும் சோ எக்ஸாக்ட்டா 200 மூணாவது வகுப்புறாது 199 மூணாவது வகுப்புறாது 198 மூணாவது வகுப்பு நம்மள்ட்ட இதோட கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம் கரெக்டா 102 105 107 எக்ஸ்ட்ரா 198 இதோட மொத்த கவுண்ட் என்ன கேட்கறாங்க சோ மொத்த கவுண்ட் நம்ம ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் n = l - a / d + 1 நீங்க போடலாம் நினைக்கிறேன் எல்லாம் 198 ஏனா 102 காமன் டிஃபரன்ஸ் வந்து இங்க 3 இருக்க போகுது +1 192 102 போனா 96 96 3 + 1 இது அடிச்சீனா 32 32 9 33 சோ ஆன்சர் 33 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு நடுவுல இத்தனையாவது ஊர்றது எத்தனை கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணீங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகே சரி அடுத்த क्वेश्चन போறோம் ரைட் இப்போ இத கவனிங்க 200க்கும் 300க்கும் நடுவே ஏழாவது வகுப்படும் எண்களின் கூடுதலை காண்க 200க்கும் 300க்கும் நடுவே ஏழாவது வகுப்படும் எண்களோட கூடுதல் கேட்கிறான் what is the sum of divisible by 7 between 200 and 300 அந்த மாதிரி கேட்கிறாங்க 200க்கும் 300க்கும் நடுவே ஏழாவது வகுப்படும் எண்களோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ரைட் சரி ஓகே எழுதுவோம் 200 ஏழாவது வகுப்படும் 201 ஏழாவது வகுப்படும் 203 ஏழாவது வகுப்படும் ஓகே 203 ஏழாவது வகுப்படும் அடுத்து 210 வகுப்படும் அடுத்து 217 வகுப்படும் சரிங்களா ஓகே 300 தான் ஏழாவது வகுப்படாது நெக்ஸ்ட் ஏழாவது வகுப்படாது 294 அடுத்து 301 போயிடும் நம்மள்ட்ட கேட்டது 300க்குள்ள ஓகே 203 210 217 எக்ஸெட்ரா 294 வரைக்கும் நம்ம கூட்டி சொல்லணும் வெளியே நம்ம பார்த்தோம் SRX = L/2 × A + L இத கடைசி கொடுத்துக்கலாம் இப்போ n கண்டுபிடிங்க SRX = L - a / d + 1 லாஸ்ட் நம்பர் 294 ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 203 by common difference வந்து 7 + 1 294 போனா 90 வந்தா 91/7 வந்து 13 38 + 1 14 so என்னோட வேல்யூ 14 என்ன 14 போடினா 14/2 ஓகே so 14/2 னா 7 தான் வரப்போகுது a + l a வை ஆட் பண்ணனும் so 294 203 கூட்டி அப்படினா ஐ திங்க் 497 497 ஏனே பெற்ற ஆன்சர் 497 ஏனே பெற்ற ஆன்சர் 500 ஏனே பெற்றா 3000 நீங்க வந்துரும் அதுல இருந்து ஒரு 3021 குறைச்சு விட்டுருங்க so குறைச்சு விட்டீங்கன்னா 3479 ரைட் ரைட் 347 ஓகே ஆன்சர் 347 497 ஏனே பெற்றப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் 500 ஏனே பெற்றா 3000 அதுல 3021 குறைச்சு விட்டுருங்க டெஃபினட்டா நம்ம ஆன்சர் கிடைக்கும் ஓகே ரைட் இப்போ நெக்ஸ்ட் ஜாமெட்ரி ப்ராசஸ் போயிடலாம் ஓகே ஜாமெட்ரி ப்ராசஸ் அப்படியே டோட்டலி டிஃபரெண்ட் என்னன்னா இது பாருங்க 4 12 36 108 324 இத வந்து ஒரு ஜாமெட்ரி ப்ராசஸ்னு சொல்லுவோம் பெருக்கல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம் கூட்டலா ஒரே நம்பர் கூட்டிட்டு இருப்பாங்க பெருக்கலா ஒரே நம்பர் பெருக்குவாங்க 3 ஆல தான் எல்லாரும் பெருக்கிக்கலாம் ஓகே சோ எல்லாரும் 3 ஆல தான் பெருக்கிக்கலாம் அப்படிங்கறப்ப இது வந்து ஜாமெட்ரி ப்ராசஸ் பெருக்கல் தொடர் ஓகே இப்போ இதுல எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இதே கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோங்க 4 12 36 எக்ஸெட்ரா இதுல எட்டாவது உறுப்பு என்னன்னு கேட்பாங்க எட்டாவது உறுப்பு என்ன கேட்பாங்க சோ இதுவும் ஃபார்முலா இருக்கு pn = a/r/n - 1 ஏனா ஃபர்ஸ்ட் நம்பர் 4 இந்த r ன்றது காமன் ரேஷியோ பொது விகிதம் அப்படி சொல்றாங்க ஏன்னா நம்ம பெருக்கிட்டாங்க 3 சோ into 3 என்னன்னா 8 ல கேக்குறாங்க 8 ல வந்து 8 4 into 3/7 ஓகே 3/7 னா என்ன வரும் 3/4 னா 81 அப்ப 81 into 243 243 into 3 வந்துட்டு I think 729 வரும்ங்க அப்ப 729 into 3 மேலும் இது ரெண்டு ஈமாறி இருக்கு 2032 அதோட ஒரு 4 இருக்கும் சேரலாம் 22 8 32 34 3 1 4 7 ஈனா 8 ஆன்சர் 8074 ஓகே 8074 தான் என்ன ஆன்சர் 8074 தான் என்ன ஆன்சர்
ரைட். இதான் எதுக்கு கேக்குது. இப்போ நம்ம அப்படியே என்ன ஸ்பெஷல் சீரிஸ் வரலாம். ஸ்பெஷல் சீரிஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் முதல் 50 இயற்களின் கூடுதல் என்ன? வாட் இஸ் சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 50 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி கேட்பாங்க. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா n * n + 1/2. அப்ப என்ன 50 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 50 + 1 51 divided by 2. 2 ஓட கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 25. So 25 is 51 answer. 25 is 51 answer. Okay. 25 into 51. Actually 25 into 50 பண்ணிட்டா எனக்கு 1250 வந்துரும். So 51 வரப்ப நாங்க 25 ஆட் பண்ணிடுவோம். So 1275 தான் எனக்கு ஆன்சர் ஆகும். 1275 தான் எனக்கு ஆன்சர். ஓகே. சரி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இயர்ங்களோட கூடுதல். ரைட். நெக்ஸ்ட். இத பாருங்க. 1 plus 3 plus 5 plus etc. 1 plus 3 plus 5 plus 7 plus etc. plus 91 is equal to 1. இப்ப ஒற்றைப்படையில் வந்து கூடியதா ஆட் நம்பர்ஸ் மட்டும் சம் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? சோ ஆட் நம்பர்ஸ் மட்டும் சம் பண்ணா அதுக்கான ஃபார்முலா n2 ரொம்ப சிம்பிள். அதுக்கான ஃபார்முலா n2 ரொம்ப சிம்பிள். ஆனா இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஓகே. என்ன கண்டுபிடிக்கணும்? ஏன்னா என்னோட வேல்யூ டக்கு நீங்க 91 அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா இப்போ 1 2 3 4 இந்த கவுண்ட் இருக்குல அதுதான் n. இப்போ எனக்கு 7 வரைக்கும் ஆட் பண்றது நான் என்ன 4 தான் எடுக்கணும். அப்ப 91 க்கு நான் என்ன எடுக்கணும்? ஓகே. கரெக்ட்டா சொல்ல போனா 46 வந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா ஏன்றதே எனக்கு 4 2s are 8 ஒரு நம்பர் பார்த்தா 7. அப்ப 7 க்கு எனக்கு 4 2 தேவைப்படும். புரியுதா? 4 2 தேவைப்படும். அப்ப 91 92 எனக்கு 46 2 தேவைப்படும். சோ இந்த 91 ல 46 நம்பர்ஸ் இருக்கு. இல்ல சார் இதெல்லாம் புரியல அப்படினா பரவாயில்லை மாமாவே போடலாம். n = l - a / d + 1. that's it. லாஸ்ட் நம்பர் 91. ஃபர்ஸ்ட் நம்பர் 1. இங்க காமன் டிஃபரன்ஸ் 2. so 91 - 4 90 90 by 2 45 45 + 1 46. அதே 46 நம்பர். அப்ப 46 ஸ்கொயர் பண்ணா ஆன்சர். 46 ஸ்கொயர் பண்ணணும். 6 36 மீதி 3 6 27 22 54 54 57 மீதி 5 4 14 21. so 2176 will be the 46 square. so answer 2176. okay. 6 36 மீதி 3 4 24 ஒரு நிமிஷம் 46 ஸ்கொயர் பண்ணணும். 6 ஸ்கொயர் 36 மீதி 3 4 24 24 டபுள் பண்ணா 48 48 3 51 மீதி 5 4 ஸ்கொயர் 16 21 சாரி 2116. ஓகே. சோ 2116ங்கிறது 46 ஸ்கொயர். ஓகே. சோ இதான் இந்த ஆன்சர். இந்த மாதிரி சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு. n * n + 1 * 2n + 1 divided by 6. ये सम ऑफ क्यूब नंबर्स को फॉर्मूला है n * n + 1/2 the whole square. ओके. இதுல எப்படி क्वेश्चन கேக்குறானா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன n * n + 1/2. சம் ஆஃப் क्यूब நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன n * n + 1/2 whole square. இது வந்து இயர் லிமிட் போல இது வந்து கரெக்ட் லிமிட் போல. இப்போ ஆக்சுவலா ஆன்சர் வைஸ் பாக்குறப்ப இதோட ஸ்கொயர் தான் இது இதோட ரூட் தான் இது. அப்ப இதோட வேல்யூ வந்து இதை கேட்டா நீங்க ஸ்கொயர் பண்ணிக்கணும். இதோட வேல்யூ வந்து இதை கேட்டா நீங்க ரூட் எடுக்கணும். ஓகே. இதனால கேட்பாங்க கேட்டா போடுங்க. நம்பர் சிஸ்டம் தட்ஸ் இட். ஓகே. ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே சிம்பிளிஃபிகேஷனுக்கு மூவ் ஆகலாம். ஓகே. சோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கலாம். இதுல நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். நான் டக்குன்னு அப்படியே சொல்லிட்டே வரேன். அதை கவனிச்சிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு 4 ஃபார்முலா சொல்றேன். a power m into a power n equal to a power m plus n. ஓகே. அடுத்து a power m வகுத்தல் a power n equal to a power m minus n. a power m power n equal to a power m into n. அடுத்து a power minus m equal to 1 by a power n. இந்த 4 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு நம்பர் பெருக்கிறப்ப அந்த ரெண்டு நம்பர் சேமா இருந்தா அவரோட பவர் ஆட் பண்ணிடுவோம். சேம் நம்பர் வகுக்கிறப்ப அந்த நம்பர் சேமா இருந்தா பவர் மைனஸ் பண்ணிடுவோம். பவருக்கு பவர் எடுத்தா ரெண்டு ஒரே மடங்கு பண்ணிடும். பவர் மைனஸ் இருந்தா அது அதிகிறது. நம்பர் கம்மியாதுன்னா பவரோட சேமா. இந்த 4 ஃபார்முலா நமக்கு என்னடா தெரியும். ஓகே. இத பேஸ் பண்ணி சில क्वेश्चंस நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन 256 பவர்
0.3 into 256 பவர் 0.2. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி क्वेश्चंसலாம் எக்ஸாம்லயே வருமா? நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக 256 பவர் 0.3 into 256 பவர் 0.2. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? a பவர் m into a பவர் n ன்னு பார்த்தோம். அது நம்ம ஃபார்முலா என்ன? a பவர் m plus n. ஓகே. சோ சேம் அத 2 போட்டுக்கோங்க. பவர் ரெண்டே ஆட் பண்ணிடுங்க. 0.3 plus 0.2. அப்ப 256 பவர் 0.5. ஓகே. இதுவரை என்ன பண்ணலாம்? 0.5 ஓட வேல்யூ 1/2. சோ பவர் 1/2 வந்து ஸ்கொயர் பண்ணனும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256. 256 ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் 16. சோ இந்த क्वेश्चन ஆன்சர் 16. இந்த क्वेश्चन ஆன்சர் 16. ஓகே. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. 27 பவர் 2/2. இதுக்கு ஆன்சர் என்ன? 27 பவர் 2/2. இப்போ இந்த क्वेश्चन எப்படி அப்ரோச் பண்ணனா 27 3 கியூப் எடுத்துக்கிறேன். பவர் 2/2. எடுக்கலாம்ல. 27 தான் மூணு தான். சோ 3 கியூப் பவர் 2/3 எடுத்துக்கலாம். இப்போ a பவர் m பவர் n. அது நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம்? a பவர் m பவர் n னா ஃபார்முலா என்ன பார்த்தோம்? a பவர் m into n பார்த்தோம். இப்போ பவர் பவர் தான் பவர் மல்டிபிள் பண்ணுவீங்க. சோ 3 பவர் 3 into 2/3. 3 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ்ங்கிறது 3 ஸ்கொயர். சோ 3 ஸ்கொயர்னா இதோட வேல்யூ 9 வந்துச்சு. சோ 27 2/3ங்கிறது ஆன்சர் வந்து 9 அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் பாத்துட்டீங்க. 25 plus root of 30 plus root of 32 plus root of 16 is equal to என்ன? நம்ம கேள்வி பாத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் இத ஃபாஸ்டா அக்யூரேட்டா சால்வ் பண்ண சொல்லிறேன். ஓகே. 16 ரூட் எடுத்தா 4. 4 ஓட 32 எடுத்தீங்கன்னா 36. 36 ரூட் எடுத்தீங்கன்னா 6. 6 ஓட 30 கூட்டினா 36. 36 ரூட் எடுத்தா 6. 25 6 கூட்டினா 81. 81 ரூட் எடுத்தா திரும்ப 9 வந்துரும். ஓகே. இந்த மாதிரி போடலாம். ஆனா இது எக்ஸாம்பிள் தேவையில்லை. நான் இதோட சூப்பர் மெத்தட் ஒன்று சொல்றேன். அது என்னன்னா இத மட்டும் பாருங்க. 25 பிளஸ் 25 பிளஸ்னா 25 விட கூட்டினா ஏதோ ஒரு வேல்யூ போடலாம். கரெக்ட்டா? 25 கூட்டினா ஒரு வேல்யூ போடலாம். அப்ப 25 கூட்டுறப்ப எனக்கு 75 விட அதிகமாக நம்பர் என்ன? 76 77 78 79 80 89 இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. ஆனா வரப்போற நம்பருக்கு நான் ரூட் எடுக்கணும். அவ ரூட் எடுக்கணும் அப்படிங்கறப்ப இது ரூட் எடுத்தா என்ன வரும்? ஆன்சர் முடிச்சு. சரி 25 பிளஸ் 75 அதிகமா வரும் 81. 80 ரூட் எடுத்தீங்கன்னா 9 ஆகும். ஒருவேளை மைனஸ் இருந்தா இதெல்லாம் கம்மியா இருந்தா 64. ஏன்னா 64ங்கிறது தான் 8 ஓட ஸ்கொயர். 64 ரூட் எடுத்தா 8 வரும். சிம்பிளா நீங்க இந்த மாதிரியே போட்டுக்கலாம். ஓகே. சோ சிமுலேஷன்ல பேசிக்கான விஷயம் சொல்லிருக்கேன். அப்படியே டக்குனு உங்களோட பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பி போர்ட் மாஸ் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பி போர்ட் மாஸ் தெரிஞ்சிருக்கும். சோ சிமுலேஷன் क्वेश्चन ஆகும், மேத்ஸ் क्वेश्चन ஆகும். நாம நீங்க இந்த ஆர்டர்ல தான் அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? பீனா இன்கம் அப்படி சொல்லுவாங்க. நம்பர்ல பார் இருக்கும். பீனா பிராக்கெட், போனா ஆஃப், பீனா டிவிஷன், பீனா மல்டிப்ளிகேஷன், பீனா அடிஷன், எக்ஸா சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர்ல தான் நீங்க ஒரு சிமுலேஷன் क्वेश्चन நாம சால்வ் பண்ணணும். ஓகே. சரி ஓகே. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படினா கவனிச்சுக்கோங்க. 50% ஆஃப் 70 into 2 plus 3 plus 2 into 3 5 plus 3 into 2 minus 2. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன பாருங்க. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல சால்வ் பண்ணுவோம். சோ உள்ள இருக்க பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த பிராக்கெட் எடுத்துக்கோங்க. 5 plus 3 into 2 minus 2. இத நீங்க 5 3 8 8 2 16 பண்ணிட கூடாது. ஏன்னா பிளஸ் மல்டிபிள் மைனஸ் ஃபர்ஸ்ட் நான் மல்டிபிள் தான் பார்க்கணும். ஓகே. 3 2 6 6 5 11 11 2 போனா 9. அப்ப இதோட வேல்யூ எனக்கு 9 வந்துருச்சு. ஓகே. இங்க ஈவும் 6. இப்படி சும்மா பிராக்கெட் கொடுத்தாங்க மல்டிபிள் இருந்தாலும் 6 போது 54. அப்ப இதோட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு? 54 வந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இங்க வரும் 22 140 143 143. இங்க நம்ம பிளஸ் தான் கொடுத்துருங்க. 143 54 143 54 கொடுத்தீங்கன்னா 150 190. சோ 50% ஆஃப் 197. 50%னா உங்களுக்கு தெரியும் பாதி ஆயிடுச்சு. இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். 50/100 பர்சன்டேஜ் பை 100 அர்த்தம் half ஆஃப் பெருக்கல் 190. சோ ஒரு நம்பர் ஈ நம்பர் ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 98.5 வரும். ஆன்சர் 98.5.
ஆன்சர் 98.2. இந்த மாதிரி 4 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு கண்டிப்பா போட தெரியும். ஓகே நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா தான் ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரியும். அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண தெரியும். இப்போ மாதிரி ஒரு விஷயம் பாருங்க. 1058 மைனஸ் 58 divided by 1000 is equal to MNP. 1058 ஏன் வச்சுக்கிறேன், 58 b வச்சுக்கிறேன். அப்ப இது a into a இருக்கு. a into a னா a ஸ்கொயர். இத நான் b எடுத்துறேன். அப்ப b into b னா b ஸ்கொயர். சோ a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிடுது a plus b into a minus b, ரைட்டா? a plus b into a minus b. அப்ப a plus b னா 1058 கூட்டினா 1116 வரும். ரைட் தானே? a minus b னா 1000. கீழ ஒரு 1000 வரும். இப்ப 1000 கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வரும்? 1116. ஆன்சர் 1116 அப்படின்ற மாதிரி. ஓகே புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. இது பாருங்க. நூத்தி 46 பிளஸ் 135 whole square plus 146 minus 135 whole square divided by 146 square plus 135 square is equal to what? 146 plus 135 whole square plus 146 minus 135 whole square divided by 146 square plus 135 square. இதுக்கு என்ன வருது பாருங்க. நான் 146 a எடுத்துக்கிறேன், 135 b எடுத்துக்கிறேன். அப்ப a plus b ல whole square ஃபார்முலா போடும். a plus b whole square ஃபார்முலா என்னது? a square plus b square plus 2a plus இருக்கு போடும். a minus b whole square னா a square plus b square minus 2a போடும். divided by இத நான் a னா வச்சேன், நான் b னா வச்சேன். a square plus b square. ஓகே a square plus b square. ஓகே இப்போ இத சால்வ் பண்ணுவோம். plus 2ab minus 2ab கண்டிப்பா கேன்சல் ஆயிடும். ஓகே so a square plus b square plus a square plus b square. a square is add பண்ணா 2a square. 2a square. b square b square add பண்ணா 2b square plus 2b square. இப்போ இத 2 காமனா வெளிய எடுத்தா a square plus b square நம்மளோட 2ab a square plus b square மேல இருக்கு. கீழ ஒரு a square plus b square இருக்கு. இப்போ இத அடிச்சு ஆன்சர் என்ன வரும்? அப்ப இந்த ரெண்டும் சேமா இந்த ரெண்டும் சேமா இந்த ரெண்டும் சேமா இப்படி ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர்னா வச்சு இந்த இடத்துல இப்படி பிளஸ் வந்தாலே ஆன்சர் கொடுக்கும். ஏன்னா நான் நம்பரே சப்ஸ்டிட்யூட் பண்ண ஜஸ்ட் a b னா வச்சேன். அப்ப என்ன வந்து 2. அப்ப என்ன மாதிரி நம்பர் வந்தா ஆன்சர் கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல பிளஸ் வந்தா ஆன்சர் கொடுக்கும். போற மைனஸ் வந்தா அப்ப நான் அப்படியே ஒரு சம் தரேன். அத பண்ணு 197 plus 128 whole square minus 197 minus 128 whole square divided by 197 into 120. இப்போ இது என்ன ஆகும்? ஐயா a plus b whole square ஃபார்முலா என்னது? a square plus b square plus 2a minus a minus b whole square னா a square plus b square minus 2ab. கீழ a into b னா ab. இப்போ இந்த மைனஸ் உள்ள போ. மைனஸ் உள்ள போறப்ப எல்லாரோட சைனும் மாறும். அப்ப a square plus b square plus 2ab minus a square minus b square plus 2ab கீழ ab இருக்கு. கரெக்ட்டா? இப்போ பாத்தீங்கன்னா a square minus a square பேரும் b square minus b square பேரும் 2ab 4ab. அப்ப எனக்கு 4ab by ab இருக்கு. ab அடிச்சீங்கன்னா ஆன்சர் 4. அப்ப அத பாத்தீங்க இந்த பிளஸ் வந்து ஆன்சர் 2 வருது. இந்த மைனஸ் வந்து ஆன்சர் 4 வருது. அப்ப மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி இனிமேல் இது நான் क्वेश्चंस எக்ஸாம் வரப்ப சால்வ் பண்ண தேவையில்ல. பாருங்க ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் வாங்க. இத பாருங்க. 125 பிளஸ் 15 125 minus 125 into 15 plus 15 into 1. This is the answer.
இதுல நான் 125 ஏனும் 15 பி வச்சிருக்கேன். அப்ப a into a into a னா அது a cube அப்படின்னு எடுத்துக்கலாம். 15 15 15 b cube எடுத்துக்கலாம். So a cube plus b cube ஃபார்முலா என்ன? இதுக்கான ஃபார்முலா என்ன? a plus b into a square minus ab plus b square. ஓகே. கீழே கொடுத்தாங்க. நான் என்ன எழுதிட்டேன்? கீழே கொடுத்தாங்க. கீழே நம்ம ஆல்ரெடி 125 a தான் எடுத்துக்கணும். அப்ப a into a a square. a into b minus ab. b into b b square. பாத்தீங்கன்னா இது நம்ம கேன்சல் ஆகி மட்டும் தான் இருக்கு. இதை ஏன் எடுத்துருந்தோம்? அது b எடுத்துருந்தோம். கூட்டினா 1/4. ஆன்சர் 1/4. அவ்வளவுதான். ஆன்சர் 1/4. புரியுதா? ஆன்சர் 1/4. சரி ஓகே. இத பார்க்கவே போற மாதிரி ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா சார் அப்படின்னா இருக்கு, சொல்றேன் கவனிங்க. என்னது கூட்டி போட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். நம்ம தான் கூட்டி போட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு இதே பார்க்கலாம் கவனிங்க. 128 128 மைனஸ் 118 118 டிவைடட் பை 128 பிளஸ் 128 பிளஸ் 118 118. இப்போ இதுக்கான என்னன்னா a க்கு மைனஸ் b க்கு வரும். அப்ப ஃபார்முலா a மைனஸ் b into a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் வரும். கீழ அகைன் நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். புரியுங்களா? இது கேன்சல் ஆகி நமக்கு a மைனஸ் b தான் பேலன்ஸ் வரும். இப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் அவ்வளோ. இதுதான் ஆன்சர். அப்ப அகைன் நீங்க இதை வந்து பார்த்தாலே போதுங்க. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 10 அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ல இன்னொரு விஷயம் நம்ம வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அல்ஜிப்ரால ஒரு 4 விஷயம் அது முக்கியமானது, அதை வந்து கவனிச்சோம். என்னன்னா x plus 1x கொடுத்து x square plus 1x square கேட்பாங்க. இல்லைன்னா x minus 1x கொடுத்து x square plus 1x square கேட்பாங்க. இல்லைன்னா x square plus 1x square கொடுத்து x plus 1x கேட்பாங்க. இல்லைன்னா x square plus 1x square கொடுத்து x minus 1x கேட்பாங்க. இன்னொன்னு x plus 1x கொடுத்து x cube plus 1x cube கேட்பாங்க. இல்லைன்னா x minus 1x கொடுத்து x cube minus 1x cube கேட்பாங்க. 4 விஷயம் அல்ஜிப்ரால அடிக்கடி கேட்க இருக்கு. நான் அப்படியே சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. ரைட். x plus 1x கொடுத்து x square plus 1x square கேட்கறாங்க. இப்போ இதோட வேல்யூ 7 னா இதோட வேல்யூ என்ன கேட்கலாம்? ஓகேவா? இது எப்படி போறோம்னா சிம்பிளா சொல்லி தரேன், கவனிச்சுக்கோங்க. ஸ்கொயர் பண்றோம்ல, அப்ப n ஸ்கொயர் எழுதிக்கோங்க. ஓகேவா? பக்கத்துல ஒரு 2 எழுதிக்கோங்க. புரியுதா? ஸ்கொயர் பண்றப்ப n ஸ்கொயர் எழுதிக்கோங்க, 2 எழுதிக்கோங்க. ஸ்கொயர் பண்றப்ப n ஸ்கொயர் எழுதிக்கோங்க, 2 எழுதிக்கோங்க. என்ன சைன் இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப மைனஸ் பண்ணுங்க. இதுவரை புரிஞ்சா? ஸ்கொயர் பண்றப்ப n ஸ்கொயர் 2 போடுவோங்க, பிளஸ் தான் மைனஸ் போடுவோங்க. ஓகே. 7 ஸ்கொயர் 49 49 minus 2 47. Answer 47. அவ்வளவுதான். Answer 47. புரிஞ்சா? இப்போ இன்னொரு சம் பாரு. x minus 1x 10. அப்ப x square plus 1x square என்ன கேக்குறாங்க? மறுபடியும் ஸ்கொயர் தான் பண்றாங்க. அப்ப n square 2. இந்த மைனஸ் இருக்கா நான் பிளஸ் போடுவோம். இப்போ பிளஸ் தான் மைனஸ் பண்ணுவோம். சாரி. இந்த மைனஸ் தான் பிளஸ் பண்ணுவோம். அப்ப 10 square 100. 100 plus 2 100. Answer 100. ஓகே. இப்போ சம நான் ரிவர்ஸா தரேன், கவனிங்க. x square plus 1x square வந்து 79. அப்ப x plus 1x என்ன நான் சொல்றேன். இப்ப இத கூட்டி இத கேக்குறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இத கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்? n square minus 2 யூஸ் பண்ணிருக்கோம். இங்க பிளஸ்ஸா இருக்கு. இங்க பிளஸ்ஸா இருக்குன்னா மைனஸ் போடுங்க. அப்ப இதுல இருந்து இத கண்டுபிடிக்க நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் இத கண்டுபிடிச்சிட்டேன் 79. அப்ப 79 ஈக்குவல் தான் இருக்கும். அப்ப n square equal to 79 plus 2 81. அப்ப n equal to 9. then minus square தான் 9. அப்ப இதுக்கான ஆன்சர் 900. 900. ஓகே. So next இன்னொரு சம் பாருங்க. x square plus 1 by x square வந்து 146. அப்ப x minus 1 by x என்ன?
அகைன் இதுல இருந்து கண்டுபிடிக்க நான் n ஸ்கொயர் பிளஸ் 2 யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா மைனஸ் இருக்கும் நான் பிளஸ் போட்டுறணும். ஈக்குவல் டு 146. அப்ப n ஸ்கொயர் ஈக்குவல் டு 146 minus 2 144. அப்ப n ஈக்குவல் டு 12. n ஈக்குவல் டு 12. இதுக்கு ஆன்சர் போடணும். ஓகே. சோ எக்ஸாம் போறீங்க. x plus 1 by x ஓட வேல்யூ 7. அப்ப x cube plus 1 by x cube கேக்குறாங்க. இப்ப cube பண்றா ஸ்கொயர் பண்றப்ப தான் n ஸ்கொயர் 2. cube பண்றப்ப n cube 3n. cube பண்றப்ப n cube 3. பிளஸ் னா மைனஸ் போடுவோம். அது என்ன மாற்றம் இல்ல. பிளஸ் னா மைனஸ் மைனஸ் னா பிளஸ். So 7 cube 343 minus 3 into 7 21. 340 கூட 21 போச்சுனா 342 322. ஆன்சர் 322. ஓகேவா? ஆன்சர் 322. ரைட். இத பாருங்க. x minus 1 by x 5 னா x cube minus 1 by x cube வேணும். இங்க n cube plus 3 யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். 5 cube 125 3 into 5 15 ஆட் பண்ணினா 140. ஆன்சர் 140. ஓகே. சோ அந்த சிம்பிளிஃபிகேஷன் அடிச்சுறோம் முடிச்சாச்சு. இப்போ அப்படியே ஹெக்ஸாடெசிமல் சீன் பார்த்தோம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ். சோ அப்படியே ஹெக்ஸாடெசிமல் சீன் ரெடி பண்ணலாம். கவனிங்க. அதாவது ஹெக்ஸாடெசிமல் சீன்லமே ரொம்ப முக்கியமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னன்னு கேட்பாங்க அத மட்டும் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. ரைட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சம் பார்க்கலாம் கவனிங்க. இப்போ 2/3 8/9 16/27 64/81 இந்த மாதிரி ஒரு சில நம்பர் கொடுத்துட்டு பின்னத்துல ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டு இதுக்கான HCF என்ன LCM என்ன கேட்பாங்க. HCF மீப்போவா LCM மீசிமா ரைட். இப்போ இப்படி கேட்டா HCF தானே கேட்டிருக்காங்க. என்ன கேட்கறாங்களோ அதை மேல கண்டுபிடிக்கணும். இன்னொரு டேர்மை கீழே கண்டுபிடிக்கணும். இது HCF வேணும்னா அப்ப LCM வேணும்னா LCM மேல கண்டுபிடிக்கணும். HCF கீழே கண்டுபிடிக்கணும் அர்த்தம். ஓகே. இப்போ இதுக்கு நான் HCF மீப்போவா கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணும் மேல HCF கீழே LCM மேல HCF. சோ மேல HCF எடுக்கணும்னு அர்த்தம். அப்ப 2 8 16 64க்கு நான் HCF எடுக்கணும். சோ இதுக்கு HCF எடுத்தா 2 2 மேல போட்டுருங்க. கீழே LCM. சோ கீழே LCM அப்படிங்கறப்ப 3 9 27 81க்கு LCM எடுக்கணும். 3 9 27 81க்கு LCM மீசிமா எடுத்து பாருங்க 81 கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் 2/81. அப்ப HCF கேட்டா 2/81 ஆன்சர். இப்போ ஒரு LCM மீசிமா கேட்டா மேல LCM கீழே HCF எடுக்கணும். அப்ப மேல LCM எடுக்கணும். சோ 2 8 16 64க்கு LCM மீசிமா எடுத்தீங்கன்னா 64 கிடைக்கும். 3 9 27 81க்கு நான் HCF மீப்போ எடுக்கணும். சோ 3 9 27 81க்கு HCF மீப்போ எடுத்தா 3 கிடைக்கும். அப்ப LCM ஆன்சர் 64/3 HCF ஆன்சர் 2/81. இந்த மாதிரி ஃபிராக்ஷன் பின்னம் கொடுத்து HCF LCM கேட்டா ஈஸியா போட்டுறலாம். நெக்ஸ்ட் கவனிங்க. சோ நெக்ஸ்ட் சம் 2 square into 3 cube into 4/4 2 cube into 3 square into 4 cube into 5 2/4 3 4 square 5 square 7 square மொத்தம் 3 நம்பர். ஓகே. இது ஒண்ணு இது 3 நம்பர். இந்த 3 நம்பருக்கு HCF மீப்போவா என்ன LCM மீசிமா என்னன்னு கேட்பாங்க. ஓகே. இப்போ HCF மீப்போவா கேட்டா எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறதுல சின்ன நம்பரா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 எல்லாத்துலயுமே இருக்கு. சின்னது 2 ஸ்கொயர் அதை போட்டுக்கோங்க. 3 எல்லாத்துலயுமே இருக்கு. சின்னது 3. 4 எல்லாத்துலயுமே இருக்கு. சின்னது 4 ஸ்கொயர். 5 எல்லாத்துலயுமே இருக்கா? இல்ல, 2 இடத்துல தான் இருக்கு. 7 ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்படியே விட்டுருங்க. அப்ப HCFனா காமனா இருக்கிறதுல சின்ன நம்பர். LCM மீசிமானா அப்படியே இருக்கிறதுல பெரிய வழியா போடணும். இப்ப 2 இருக்கு. அதே பெருசு 2/4 அதை எடுத்துக்கோங்க. 3 இருக்கா? பெருசு 3 cube. 4 இருக்கு. பெருசு 4/4. 5 இருக்கு. பெருசு 5 ஸ்கொயர். 7 ஸ்கொயரையும் போட்டுருங்க. சோ இருக்க எல்லாத்துலயுமே பெருசா பார்த்து எழுதுனா LCM, காமனா இருக்கிற சின்னதா எடுத்ததுன்னா HCF. இந்த மாதிரி பவர்ல நம்பர் கொடுத்து மீசிமா இப்போ கேட்டா போட்டுருங்க. இது மீப்போவா அது மீசிமா. ஓகே. நெக்ஸ்ட் கவனிங்க. இந்த தான் பண்ணி வைப்பாங்க. இரு எண்களின் மீப்போவா 50 மீசிமா 1400. ஒரு எண் 200னா மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. HCF of 2 numbers is 50, LCM of 2 numbers is 1400, 1 number is 200, what is the other number கேட்பாங்க. ரைட். சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. HCF ஐயும் LCM ஐயும் பெருக்கினா ஒரு ஆன்சரும் அந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சர் ஈக்குவலா இருக்கும். HCF 50, LCM 1400, ஒரு நம்பர் 200,
இன்னொரு நம்பர் கேட்கறாங்க. ஸோ பி கேட்கறாங்க. இப்போ பி வேணும்னா இந்த பெருக்கல் 200 இங்கிட்டு தான் வகுத்தல் ஆயிடும். அப்ப 50 இன்ட்டு 1400 வகுத்தல் 200. ஓகே. ஸோ 200 200 7 200 1400 50 7 350. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் 350. இந்த மாதிரி ரெண்டு நம்பர் நீ போகிறது மீசியமா இது ஒரு நம்பர் இதோ நம்பர் என்ன கேட்பான். ஸோ பேட்டர்ன் கண்டிப்பா வரும், வந்தா போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பா அல்ஜிப்ரா ஃபார்முலா வந்து கேள்வி கேட்பாங்க. ஓகே. சோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ஒரு 3 ஃபார்முலா சொல்றேன் பார்த்துக்கோங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகே. a கியூப் மைனஸ் b கியூப் கான ஃபார்முலா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். அடுத்து a கியூப் பிளஸ் b கியூப் கான ஃபார்முலா a plus b into a square minus ab plus b square. இப்போ எது இந்த ஃபார்முலா அப்படினா அல்ஜிப்ரா வந்து மீசியம் கோ கேட்பாங்க. சோ அதே எப்படி அப்ரோச் பண்றது சொல்லி தரேன் கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x³ minus 27 க்கும் x² minus 9 க்கும் HCF LCM கேக்குறான்னு வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம இத யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கவனிங்க. x³ minus 27 இத நான் x³ minus 3³ ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 27 3³ எடுக்கலாம். இப்போ a cube minus b cube மாதிரியே இருக்கா? அதான் ஃபார்முலா என்னது? a minus b into a square plus ab plus b square தான் ஃபார்முலா. அப்ப ஃபர்ஸ்ட் a minus b போடுங்க. a minus b னா x minus 3. அடுத்து a square னா x square, ab னா 3x, b square னா 9. சோ x cube minus 3 cube. அது x cube minus 27 க்கு இது சொல்யூஷன் அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் x square minus 9. இத x square minus 3 square ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ a square minus b square மாதிரி இருக்கா? ஃபார்முலா என்னது? a plus b a minus b. அப்ப x plus 3 into x minus 3 அப்படின்னு வரும். x plus 3 into x minus 3 அப்படின்னு வரும். இதுக்கான சொல்யூஷன் இது, இதுக்கான சொல்யூஷன் இது. இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் பாருங்க. மீப்போவான காமனா இருக்கிறத மட்டும் எழுதுவோம். அப்ப மீப்போவாங்கிறது எனக்கு x minus 3 அவ்வளவுதான். ஏன்னா x minus 3 இங்கே இருக்கு, x minus 3 அங்கே இருக்கு. அப்ப மீப்போவா HCF னா x minus 3. LCM மீசிமானா இருக்கு எல்லாத்தையுமே எழுதுவோம்ல. அப்ப எதை எழுதலாம்? ஃபர்ஸ்ட் x minus 3 எழுதுங்க. அப்புறமா x plus 3 எழுதுங்க. அப்புறமா x square plus 3x plus 9 எழுதிருங்க. சோ இதுதான் இதுக்கான LCM. சோ HCF x minus 3, LCM யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி வரும், கேட்டா போட்டுருங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஓரியன்டா கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? சுதாரிக்க பாருங்களேன். இப்ப 60 கிலோ 80 கிலோ 100 கிலோ அரிசி மூட்டை இருக்கு. இத தனித்தனியா பிரிக்கிறப்ப அதிகபட்ச எடை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. தனித்தனியா மீதம் இல்லாம பிரிக்கணும். அப்ப அதிகபட்ச எடை என்னன்னு கேட்பாங்க. இப்போ நான் 1 கிலோ பையில எடுத்தேன்னா இதுக்கு 60 பை தேவைப்படும், இதுக்கு 80 பை தேவைப்படும், இதுக்கு 100 பை தேவைப்படும். ஓகே. 2 கிலோனா இதுக்கு 30 பை, இதுக்கு 40 பை, இதுக்கு 50 பை தேவைப்படும். 3 கிலோனா இதுக்கு 20 பை. இது ரெண்டும் பிரிக்க முடியாது. ஏன்னா அவங்க மீதம் இல்லாம நான் போன சொல்லியிருக்காங்க. அப்ப நான் 3 எடுத்துக்க கூடாது. இப்படி பாக்குறப்ப அதிகபட்ச கிலோ என்னன்னு கேட்பாங்க. அதிகபட்சமா 20 கிலோ வரும். 20 கிலோனா இதுக்கு 3 பை, இதுக்கு 4 பை, இதுக்கு 5 பை. அப்ப இதுக்கு ஆன்சர் 20 கிலோன்னு இருக்கும். புரியுதா? இது என்னன்னா பொது வகுத்தியில இது பெருசா இருக்கு 20 தானே. அப்ப HCF தான் இதுக்கான ஆன்சர். சோ 60 80 100க்கு HCF மீப்போ எடுத்தீங்கன்னா 20 கிடைக்கும். அதான் ஆன்சர். புரிஞ்சு? ஓகே. சோ நெக்ஸ்ட் வேற ஒரு சம் பாருங்க. இத பாருங்க. A B C ன்னு ஒரு 3 பேர். ஏன்றவரு 10 நிமிஷத்துல ஓடி முடிச்சிருவாரு. இவர் 20 நிமிஷத்துல ஓடி முடிப்பாரு. இவர் 30 நிமிஷத்துல ஓடி முடிப்பாரு. ஓகேவா? காலையில 7 மணிக்கு 3 பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த கேள்வி எப்படி நம்ம கேட்பாங்க? அடுத்து எத்தனை மணிக்கு 3 பேர் மீட் பண்ணிக்கணும்னு கேட்பாங்க. அடுத்து எத்தனை மணிக்கு 3 பேர் மீட் பண்ணிக்கணும்னு கேட்பாங்க. இப்போ 7 மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் 7:10 ஓடி முடிக்கிறாரு. அப்ப திரும்ப 7:20 முடிப்பாரு, 7:30 முடிப்பாரு, 7:40 முடிப்பாரு, 7:50 முடிப்பாரு, 8க்கு முடிப்பாரு, எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். இது ஏ. பீன்றவரு 7:20 முடிப்பாரு, 7:40 முடிப்பாரு, 8க்கு முடிப்பாரு, போயிட்டே இருக்கும். சி 7:30 முடிப்பாரு, 8க்கு முடிப்பாரு, போயிட்டே இருக்கும். அப்படின்னு என்ன கேட்டாங்க? அடுத்து எத்தனை மணிக்கு மீட் பண்ணுவீங்க கேட்டாங்க. 8 மணிக்கு தான் என்ன பண்றாங்க 3 பேரும் மீட் பண்றாங்க. ஆன்சர் 8 மணி. அவ்வளவுதான். ஓகே. ஆக்சுவலா இது 10 ஓட மல்டிபிள், இது 20 ஓட மல்டிபிள், இது 30 ஓட மல்டிபிள். சோ 10 20 30 மூணுக்கும் காமன் மல்டிபிள் 16 வரும். அதாவது 10 20 30க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 16 வரும்.
60 மினிட்ஸ், ஏன்னா எல்லாமே நிமிஷத்துல கொடுத்துருக்காங்க. 60 மினிட்ஸ்ங்கிறது 1 நாள். அப்ப காலைல 7 மணிக்கு ஓட ஆரம்பிச்சா திரும்ப 8 மணிக்கு மீட் பண்ணுவாங்க, திரும்ப 9 மணிக்கு மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரும். இப்படி எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம், இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ HCFSing வந்து இதெல்லாம் கேட்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஒரு ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ எல்லா டாபிக்கும் ஒரு 3 ல இருந்து 4 டாபிக் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அடுத்தடுத்து ஒரு டாபிக்கா பார்க்கலாம். தேங்க்யூ.